ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த மாதத்தில் சீபோர்டு 4 வந்து 2 டைம் வந்திருக்கு. அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். பாருங்கள் எப்படின்னு. இந்த ஏபியில் பாருங்கள், அதாவது ஏபியில் 52 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்புறம் பாருங்கள் சீபோர்டில் 4, ஓகேவா, ஆக 524 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 4 நாள் விட்டுருங்க. 4 நாள் விட்டோடனே அந்த ஏபியில் இருக்கிற 52 நமக்கு இங்கே பிசியில் 57 அப்படின்னு வந்திருக்கு, ஓகேவா. அப்போது அந்த 57 இந்த ஏ போர்டில் இருக்கிற 4 நமக்கு கரெக்டாக வந்து சி போர்டில் இருக்கிற 4 ஏ போர்டுக்கு 4, ஓகேவா. அப்போது 457 அப்படின்னு வந்திருக்கு, ஓகேவா. அடுத்த 4 நமக்கு 424 அப்படின்னு இருக்குது. இந்த 427 திரும்பவும் ஏ போர்டில் 4, ஓகேவா. ஏ போர்டில் 4 அப்படின்னு நம்பர் வச்சா பிசி என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், 52க்கு ஒரு 57, 42க்கு ஒரு 47 அப்படின்னு வரணும். ஸோ 447 அப்படின்னு ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம், ஓகேவா. அடுத்து ஒரு கெஸ்ஸிங் பாருங்கள். அநேகமாக இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பிசி 10 பாருங்கள், அது கீழே ஒரு 59, ஏ போர்டு பாருங்கள் 1 1, ஓகேவா. இந்த மாதிரி வரும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், இப்போது 9க்கு 9, இப்போ பாருங்கள் இந்த 01க்கு ஒரு 59, ஓகேவா. இப்போது இந்த 59 59 2 தடவை அந்த 10 01 கீழே வந்திருக்குது. இப்போ நம்ம பிசி 10 அப்படின்னு வந்திருக்குது. அதுக்கு கீழே நாம் 95 அப்படின்ற நம்பரை வச்சு செட் பண்ணலாம், ஓகேவா. பிசி 95, அதாவது 59 59 ஒரு 95 அப்படின்ற நம்பரை செட் பண்ணலாம், ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டையே சொல்லலாம், ஓகேவா. இருங்க வரேன். இங்கே பாருங்கள், 52 17 10, 57 17 10. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 17 75, ஓகேவா. மெம்பர்ஷிப் வீடியோவில் 10 அப்படின்ற நம்பரு கொடுத்துருந்தேன், ஆனால் 910 அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேவா. 10ன்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கள் பிசியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 910 அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேவா. ஆனால் 10 அப்படின்றது பாஸ் ஆச்சு. இந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்தேன். இது இங்கே மட்டும் இல்லை, இது நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கும். இது ரொம்ப பழைய மெத்தடு. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. இந்த 75 71 வந்தாலே 10 51 அந்த மாதம் வந்தே தீரும் அதே இடத்துல, ஓகேவா. அது வேணால் பார்க்கலாம். 10 51, அதாவது 71 75 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 01 10 அப்படின்றது வரும். அதே மாதிரி 51மே அந்த வரிசையில் வரும். அது ஒரு செட்டு. இங்கே பாருங்கள், இந்த 01 வந்துச்சா, 51 அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும். இதுக்கு மேலே வந்துக்குதா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துக்குங்க. வரல, ஆனால் ஏபிஏசியில் இருக்குது, ஏசியில் இருக்குங்க, திரும்பவே இங்கே ஒரு ஏசியில் இருக்குது. ஸோ 51ன்றது கேமில் வந்துடும். ஆல்ரெடி நமக்கு 51 இந்த மாதம் கேமில் வந்துச்சு. அதனால் 10ன்ற நம்பரு வந்து தான் இருக்கணும். அது உடனே வந்துச்சு. ஆனால் அது உடனே வர்றது தான் வந்து ஏற்கனவே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல, இது ஒரு இடம், அது இல்லாமல் இப்போது இது ஒன்று. பழைய மெத்தடெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது, ஓகேவா. பாருங்கள், 71க்கு ஒரு 01 கரெக்டாக, ஓகேவா, அது வந்துச்சு. ஸோ அதை பற்றி இனிமேல் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு
இந்த மெத்தட் பாஸ் ஆகும் அப்படின்றதுக்கான சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஏன் 910 கொடுத்தேன்னா 4 5 9 வரும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா 4க்கு 9 வரும் அப்படின்னு. அவன் 4க்கு 9ன்னு வைக்காமல் 5க்கு 5 டைரெக்டாக வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் அது அப்படி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இடமா தெரில. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி மெத்தட் வரும்போது அப்படி தான் வந்தது. அதனால் 9 அப்படின்னு கொடுத்துட்டேன். அது நமக்கு வந்து 5க்கு 5 இறங்கிச்சு. அப்படி இல்லைன்னா இங்கே 0 வந்திருக்கணும், 0 10 அப்படின்னு. அதுவுமே இல்லாமல் 5க்கு 5 இறங்கிச்சு. ரெண்டாவது 51 ஏபி அப்படியே வந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்னென்ன கெஸ்ஸிங் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 447 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம். அது வந்து இந்த சி போர்டு 4 இந்த மாதம் வந்த 2 4க்கான கெஸ்ஸிங்கு. அடுத்து வந்து பிசி 59 வரும் அப்படின்னு நினச்சி ஏ போர்டில் வந்த நம்பர் அப்படியே நிற்கும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு வேளை 59 95 அப்படின்னுமே திரும்பலாம். அதனால் 595 எடுத்திருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து கேரளா டியர் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோவில் ஒரு நம்பர் இதே மாதிரி புக்கிங் நம்பர் போட்டிருந்தேன். அந்த நம்பர் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? அது வந்து என்னோடய நம்பர் கிடையாது, ஆடு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அதில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். ஓகேவா? அந்த நம்பர் வந்து இனிமேல் நீங்கள் அதை புக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ரிஸ்க்கு. ஏன்னா சில கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, அதனால் சொல்கிறேன். அதனால் அந்த நம்பர் வந்து யாராவது புக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தவங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் கேட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை நிறுத்திடுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து இனிமேல் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்துங்க. அது உங்களோட கமிட்மெண்ட்டு எப்படின்னு தெரில. உங்களுக்கு கரெக்டாக போயின்னு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கப்புறம் இனிமேல் உங்கள் ரிஸ்க்கு. ஏன்னா அதில் வந்து இனி எனக்கு ஆடு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன், அவ்வளோதான். வேறு எந்த விதமான லிங்க்கும் கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க, நம்ம சேனலில் ஹெல்ப் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கும் நமக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. அவங்க யாருன்னுமே நமக்கு தெரியல. ஏன்னா இது மாதிரி சொல்லக்கூடாது நான். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணுறேங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது ஒரு சில இதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை ஆடை நிறுத்திட்டேன். அது நிறுத்தியே ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுவுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது தெரில. பாருங்கள், அங்கே அதில் யாராவது நம்ம சேனல் பார்த்து புக்கிங் எடுத்துருந்தீங்கன்னா, புக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இனிமேல் வந்து உங்கள் ரிஸ்க்கு. ஓகேவா? அதனால தான் நான் அந்த ஆடை நிறுத்திட்டேன். ஓகேவா? பாருங்கள், இந்த நம்பர் வந்து என்னோடய நம்பர் தான். ஓகேவா? ஏன்னா இதில் நான் வந்து 2018 இருக்கிறேன், 17 இருக்கிறேன். இதில் வந்து வின்னிங் அமௌண்ட் கைக்கு வரல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம எவ்வளவோ இல்லை இழந்துட்டோம். அதனால் வந்து இந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன். நம்பிக்கை இருந்தால் புக்கிங் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ நம்பர்ஸு நம்ம எடுத்த நம்பர்ஸ் இன்னுமே வரல. அதாவது 98 75 அப்படின்ற நம்பர் இன்னுமே வரல. ரெண்டாவது இன்னொன்றுமே எடுத்திருந்தோம், அது 0520 அப்படின்றது. அது பாருங்கள், வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அதை விட்டுருங்க. லேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த 98 75 அப்படின்ற நம்பரு 758 பாக்ஸு இந்த மாதத்தில் வர மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை 4 நம்பரில் 98 75 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை 758 அப்படின்ற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணிடுவாங்க. முடிஞ்சாக்கா 758 பாக்ஸ் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக திரும்பவுமே வந்து 75 என்ற நம்பர் கேமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வேளை வந்துச்சுன்னா 8 சேர்த்து தான் வரணும். அதனால் 758 அப்படி பாக்ஸ் வேணால் தனியாக ட்ரை பண்ணுவாங்க. டைரெக்டாக 98 75 பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்னா நம்ம போன மாதம் எடுத்த ஃபாலோ நம்பர்ஸு 4D ஃபாலோ நம்பர் எதுவுமே இன்னுமே வரல. நானுமே இன்றைக்கி வரையுமே ட்ரை பண்ணிட்டேன், அந்த நம்பர் வரல. அதனால் அதை விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் அது இனிமேல் ஃபாலோ பண்ணியிருந்தால் பாருங்கள், இன்னுமே கொஞ்ச நாள். ஏன்னா நம்ம எப்போ விடுறோமோ அப்போ தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது. அது என்ன பண்ணுறது தெரியல. பாருங்கள், இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் ஏன்னா எடுக்கலாம், போர்டு எடுக்கலாம், ஏபிபிசி எதனா எடுக்கலாம். 3 டிஜிட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் மெம்பர்ஷிப் வீடியோவிலுமே சொல்லியிருந்தேன், 584 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கன்னு டைரெக்டாக. அது 57 வருது, 52 வந்துச்சு. ஆனால் அந்த 584 என்ற நம்பரு தனித்தனியாக தான் வருதே தவிர சேர்ந்து வரல. அது மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட்டில் எடுக்கிறோம், அந்த மெத்தட் வரலை அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகேவா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு நம்பரு 6256 அப்படின்ற நம்பரு அது வரல. ஆனால் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்துச்சு. அதனால் வரும், கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அந்தந்த மாதத்தோடு அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துக்கான கெஸ்ஸிங்கில் போயிடுங்க. வேறு வழி இல்லை. அதோட இந்த மாதம் 7, அதாவது 2, 4, 7, 9 அப்படின்ற நம்பரு நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட 5ன்ற நம்பர் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா அது டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த 7, 4, 2, 9 அதோடு சேர்ந்து 5 அப்படின்ற நம்பரு. ஆனால் 5 நம்பர்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அதான் உண்மை. ஆனால் 7ன்ற நம்பர் வேணால் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். 7, 4 இந்த 2 நம்பர் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள். 7, 4 அதிகமாக ட்ரை பண்ணலாம். அது சப்போர்ட்டுக்கு நாம் 2, 9 வேணால் நம்ம கம்மியாக வச்சு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஐடியா வருதுன்னு அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதோட போன மாதம் 8 பிசி வச்ச நம்பரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது இந்த மாதம் அந்த மாதம் இந்த மாதம் வந்து வேறு மெத்தடில் வர மாதிரி இருக்குது. அதை நான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு ஃபாலோ நம்பர்ஸில் அது பிளான் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த 8ன்ற நம்பரை நம்ம போர்டு 8ன்ற நம்பரை வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா பாருங்கள் அதுக்குள்ளே. ஓகேவா? 58 48 08 08. அதுக்கப்புறம் இந்த மாதம் இன்னுமே போர்டு 8 அப்படின்னு நம்பர் வரல. இப்போ தான் வந்து 0ன்ற நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் 8ன்ற நம்பரு போர்டில் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 8 வந்தால் இதுங்களில் எந்த நம்பரில் செட் ஆகுதோ அதை வச்சு அடுத்து ஃபாலோ நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, பாருங்கள், அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.